பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இன்று இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என்னை நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அருகாமையே, உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய தொடுதலை நான் விரும்புகிறேன் பானே. உங்கள் விருப்பத்தை அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். இந்த நாள் முழுதும் ஆண்டவர் அப்படியே உங்களை நடத்துவார். சரிங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரொம்ப அழகான வார்த்தை இல்லை? இந்த கிருபைக்கான அர்த்தம் என்ன? தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மனிதனுக்கு தேவனிடத்தில் கிடைக்கிற இரக்கங்களுக்கு பெயர் கிருபை. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். எந்த விதமான தகுதி இல்லாத எனக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினாலே இன்றைக்கு ஒரு சில மனிதர்களுக்காவது ஊழியம் செய்யும்படி என்னை ஒரு கருவியாய் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு அந்த கேட்டு இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக உங்களை பார்த்து இந்த காலைவல் நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும், உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ளும். என் அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருப்பது எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இது வரைக்கும் தாங்கி நடத்துகிறது எது தெரியுமா? தேவனுடைய கிருபை. இது கிருபையின் காலம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாயா? உன் நம்பிக்கை யார் மேல இருக்குது? உன் படிப்பு மேலையா? உன் பதவி மேலையா? நீ வைத்திருக்கிற ஆஸ்தி மேலையா? உன் கணவன் மேலையா? என் அன்பு தேவ பிள்ளை, உன் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபைக்குள்ளே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். பாருங்க, எல்லாம் என்னை விட்டு போனாலும், எல்லா மனிதர்கள் என்னை விட்டு நகர்ந்து போனாலும், என் தேவனுடைய கிருபை என் கூட இருந்துச்சுன்னா நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும். தாவீது சொல்லும் போது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய கிருபை. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பியிருங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் இழந்து போன நிலைமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்க இருதயத்துல கையை வச்சு தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், உடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறேன், உங்களுடைய இரக்கங்களை நம்பி இருக்கிறேன், என்னை உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டப்பான்னு நீங்க கன்ஃபஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கிருபை இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொள்ள போதும். உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும். உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டா போதுங்க, எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். இந்த கிருபைக்காய் கெஞ்சுங்க, கதறுங்க. கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல உறுதியாய் வைங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், அவர் குடும்பங்களையும், பிள்ளைகளையும், வேலைகளையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லையில்லாத உடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்வதாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.